அவர் கைக்குள்ள போன பிறகு 5 அப்பத்தை சீஷர்கள் கையில வச்சுட்டு சொல்றாங்க, ஆண்டவரே இந்த 5 அப்பத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திட்டல. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் இப்போ அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. தங்கள் கையால இந்த காரியம் முடியாது. ஆண்டவர் கைக்குள்ள அந்த விஷயத்தை கொடுத்த பிறகு ஆண்டவர் வந்து என்ன சொல்லுறாருன்னா, நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. இப்படி சொல்லல, எல்லாரையும் போய் பந்தியில நீ தந்துட்டல, என்கிட்ட நீ இந்த காரியத்தை என்ன நம்பி என் கையில தந்துட்ட, இனி திரும்ப இந்த 5 அப்பமா வராது. ஹல்லேலூயா. இதை பெருக பண்ணுவார். அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆமே. அவர் கொடுத்துட்டு அவர் அதுக்கு ஹேண்டில் பண்றேன் கையில் எடுத்த பிறகு ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும், இந்த மாதிரி கேள்வி கொண்டு போகும்போது ஆண்டவருக்கு அது வருத்தத்தை விட உண்மையிலே அங்க வந்து ஆண்டவர் கோபம் தான் உண்டாகும். ஏன்னா நாம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரை இது என்னால முடியாதது போல உங்களாலையும் பாருங்க. என்னாகும் 11வது அதிகாரத்துல தெரிந்த சம்பவம் தான். ஜனங்கள் இறைச்சிக்காக இப்பொழுது மோசைட்ட வந்து ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க. மோசை இப்போ பாரம் தாங்க முடியாம ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார். ஆமே. 15வது வசனத்துல சொல்லப்பட்ட 11:15 ஆண்டவர் இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஏன்னா அவ்வளவு ரொம்ப படுத்திட்டாங்க, பாடாப்படுத்திட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார் 18வது வசனத்துல, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் வந்து மோசையிட்ட பேசிட்டு இருக்கும்போது மோசை ஆமென் சொல்லிட்டு போய் சொல்வார்னு பார்த்தா அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதற்கு மோசை, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு. இதே மோசே, இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போற அற்புதம் கிடையாது. இந்த மோசையை கொண்டு பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சுதான் வர்றார். சமுத்திரத்துக்கு முன்பாக மோசே உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து போடுன்னு சொல்லும் போது மோசே கேட்கல, ஆண்டவர் அது எப்படி கேட்கல. மாறாவுக்கு முன்பாக மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லும் போது, ஆண்டவர் ஒரு மரம் வெட்டி போட்டா எப்படி ஆண்டவர் கசப்பு பாரு கேட்கல. கண்மலை அடி தண்ணீர் வரும்னு சொல்லும் போது, ஆண்டவரே இந்த கம்பு வச்சு அடிச்சா, பெரிய கோடாரி வச்சு அடிச்சாலே உடையாது, இந்த கம்பு வச்சு அடிச்சா எப்படி ஆண்டவர் கண்மலை உடைஞ்சு அதுக்குள்ள தண்ணி எப்படி வரும்? கொஸ்டின் வைக்கல. ஆமா, இதுக்கு முன்பாக கொஸ்டின் வைக்காம செய்தவர் இப்ப ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்துக்கு வந்து கொஸ்டின் வைக்கிறார். ஆண்டவரே அது எப்படி சாத்தியாக? ஆண்டவரே 1 மாசம் சரி, 1 நாள்னா ஓகே, இங்க இருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சு போடலாம்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல மோசே வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறார். இதுக்கு முன் அதான் சொல்றல, இது ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதம் கிடையாது. இது ஆண்டவர் ஃபர்ஸ்டா செய்ய போறது கிடையாது. இதுக்கு முன்பாக மோசையை கொண்டு பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் செஞ்சிட்டார். அந்த அற்புதங்களுக்கெல்லாம் அவர் செய்ய சொன்ன காரியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கதான் கொஸ்டின் எழுப்பி இருக்கணும். ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடி கோலை நீட்டு அது எப்படி பிளக்கும், அங்க கொஸ்டின் எழுப்பணும். மாறாவுக்கு முன்னாடி ஒரு மரத்தை வெட்டி போட்டு அது எப்படி கொஸ்டின் எழுப்பி இருக்கணும். அங்கெல்லாம் கொஸ்டின் எழுப்பாத மோசே இங்க வந்து கொஸ்டின் எழுப்புறார். ஆண்டவரே அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்? ஏன் உண்மையில இங்க மோசே இந்த கொஸ்டின் எழுப்பினார்னா, மோசே குறித்து அங்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்துல, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்குது இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பாரமா இருக்கு. ஒரு தேவ பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில கொஸ்டின்ஸ் எப்ப எழும்ப தெரியுமா? பாரத்தில் அல்ல, மிகுந்த பாரத்துல. ரொம்ப பாரம் எழும்பும் போது கர்த்தரே நம்ம கிட்ட பேசினாலும் நம்ம நம்ப மாட்டோம். எத்தனை பேர் உண்மையை அக்செப்ட் பண்றீங்க?
ரொம்ப நம்ம அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுனாங்கன்னா நமக்கு அப்படி தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் ரொம்ப பாரம் மிஞ்சும் போது மோசேட்ட கத்த சொல், மோசே சொல்லு, 1 நாள் இல்லை, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் அளவும் நான் கொடுப்பேன் சொல்லும் போது மோசேக்கு அந்த பாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் எப்படி ஆண்டவரே சும்மா விளையாடாதீங்க. இதே மோசே சமுத்திரத்துக்கு முன்பாக கோலை நீட்டுனதும் போய் நிற்கிறார். மாறாக்கு முன்னாடி மரத்தை வெட்டி போடு சொன்னது வெட்டி போடுறாரு. கண்மலைக்கு முன்னாடி அடின்னு சொன்னதான் அடிக்கிறார். அங்க கொஸ்டின், ஏன்னா அங்க மோசே பாரம் இல்ல, இங்க மிகுந்த பாரம். ஒரு பாதையில ரொம்ப நமக்கு பாரம் அதிகமாகும் போது கர்த்தர் பேசுறது கூட நம்ம நம்ப மாட்டோம். சும்மா போங்க ஆண்டவரே, இனி எங்க நடக்க போகுது, இனி எங்க இது என் லைஃப்ல நிறைவேற போகுது. ஆமென். இப்படி வரும்போது அடுத்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்றது வைராக்கியமா சொல்றாரு பாருங்க. 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஆமென். சொல்றாரு, என் வார்த்தையின்படி ஹே மோசே, நான் இதுவரை சொன்னதெல்லாம் நடந்துச்சா? ஆமென். இன்னைக்கு உனக்கு மிகுந்த பாரம் இருக்குதுல, இப்போ சொல்றேன், நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குதா நடக்கலையான்னு பாரு. ஹalleluya. ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் சொன்னது நடந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த பாரம் சந்திக்கல. நான் இன்னைக்கு மிகுந்த பாரத்துல இருக்கிறேன். அவங்க சந்திச்ச சிச்சுவேஷன்ல நான் சந்திக்கிறது. ஆமென். அவர்கள் சந்திக்கிற சிச்சுவேஷன்ங்கிறது கொஞ்சம் பாரம், நான் சந்திக்கிற சிச்சுவேஷன் மிகுந்த பாரம். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு எப்படி நான் சொன்ன வார்த்தை நடந்துச்சோ, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya.